மதுவிலக்கு குறித்து கருணாநிதி கூறுவது கொலை செய்யப்பட்டவருக்கு ஆதரவாக கொலை செய்தவரே கூக்குரல் இடுவது போல் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, தங்கள் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என மீண்டும் தெரிவித்தார். மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதை குட்டி கதை ஒன்றை கூறி ஜெயலலிதா விமர்சித்தார். உள்ளாட்சி மற்றும் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வேறு ஒருவரை கொலை செய்து விட்டார். சாவு ஏற்பட்டது. ஏதோ சில காரணங்களினால் அந்த இடத்தை விட்டு இவர்களால் ஓட முடியவில்லை. அதனால் கொலையாளியும் அவர் கூட்டாளிகளும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது கொலை செய்யப்பட்டவரின் உற்றாரும் உறவினர்களும் நண்பர்களும் அங்கே ஓடி வந்தனர். ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா, ஐயோ மகனே நீ போய்விட்டாயா என்று மற்றவர்கள் கூக்குரலிட்டு அழுகின்ற போது இந்த கொலையாளியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து ஐயோ நண்பா நீ போய்விட்டாயா என்று கதறி அழுது ஒப்பாரி வைத்தார்களாம். அதுபோல் இருக்கிறது திரு கருணாநிதி மதுவிலக்கை பற்றி பேசுவது. ஒரு தாய் தன் பிள்ளைகளின் தேவைகளை உணர்ந்து செயல்படுவது போல் தமிழக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்றும் ஜெயலலிதா உறுதியளித்தார்.